ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ஹிந்தி மூவி தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா, படம் அப்படின்றத தாண்டி இது ஒரு உண்மை சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். சரி வாங்க கதைக்குள்ள போயிடலாம். இப்போ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, குஜராத் மாநிலத்தில காட்டுவாங்க. 1832 வருஷம் வந்து நம்ம படத்தோட ஹீரோ வந்துட்டு பொறக்குறாரு. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த படத்தோட பேரு மகாராஜ். ஹீரோ பொறக்குறாருல, அவர் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா, அப்படியே அவங்க தாத்தா மாரி இருக்கிறதுனால, அவருக்கு வந்து அவங்க தாத்தாவோட பேரையே வைப்பாங்க. அதாவது அவரோட பேர் வந்து கர்ஷன் தாஸ். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலத்த பொறுத்தவரைக்கும் அதாவது அந்த டைம் அந்த பீரியட்லலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அடிமைத்தனம் அப்படின்றது வந்து ரொம்பவே அதிகமாவே இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஆனா இப்ப ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பொறந்ததுலேருந்து அதாவது சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதாவது இந்த அடிமைத்தனம்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாரி ஒரு சிந்தனை உடையவரா இருப்பாரு. அதோடு வந்து எங்கனாலும் அப்பவே ஒரு 5, 6 வயசு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இதையே எப்படி பண்றோம், இது எப்படி பண்றோம், இது இப்படி பண்ணலாமே அப்படி இப்படின்ற மாரி அவர் பேசுவார். அதாவது மூட நம்பிக்கை அந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து அவருக்கு அந்த அளவுக்கு இதா இருக்காது. இவர் இப்படியே பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு 10 வயசு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா வந்து இறந்து போயிடுறாங்க. இவங்க அம்மா வந்து இறந்த உடனே பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோட அப்பா வந்து இன்னொரு கல்யாணம் வந்து பண்ணிக்கிறாரு. இப்ப ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, பாம்பேல இருக்க அவங்க மாமா வீட்டுக்கு அவர் வந்து இப்ப வந்துருவாரு. டைம் பீரியட்ல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, பாம்பேவ கூட ஆங்கிலேயர்கள் தான் வந்து ஆட்சி செஞ்சிருப்பாங்க. ஆனா அந்த ஹவாலா அப்படின்ற அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள மகாராஜ் தான் வந்துட்டு ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருப்பாரு. பார்த்தீங்கன்னா, சில வருடங்களுக்கு அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல, அதே மாதிரி ஹீரோ இப்ப நல்லா வளர்ந்துறாரு. இப்ப இவர் சின்ன வயசுலேருந்தே இங்கேயே வளர்ந்ததுனால பார்த்தீங்கன்னா, இப்ப பாம்பேல உள்ள எல்லா இடமும் சரி, எல்லா எல்லா அதாவது பழக்கவழக்கம் எல்லாமே அவருக்கு முழுசா தெரியுது. நல்லா அத்துப்படியா இருக்கு. இப்ப இவருக்கு இன்னொரு பழக்கமும் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சமூக அவலங்கள் அப்படி இப்படி ஏதாவது இருந்தது அப்படின்னா வந்து, அதெல்லாம் வந்து அப்பவே கட்டுரையா எழுதுற பழக்கத்தையும் அவர் வச்சுட்டே இருப்பாரு. நிறைய கட்டுரைகள அவர் தொடர்ந்து எழுதிக்கிட்டும் இருப்பாரு. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டு அந்த ஏரியால வந்துட்டு ஹோலி பண்டிகை வருது. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கொண்டாடுறாங்க. ஆனா, இப்ப ஹீரோவோட அத்தை பார்த்தீங்கன்னா, விதவையா இருக்கிறனால அவங்க அதெல்லாம் கொண்டாடக்கூடாதுன்ற மாரி இருக்கும்ல. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து என்ன பண்றாருன்னா, அவங்க அத்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாரு. வாங்கிட்டு அவர் என்ன சொல்வாருன்னா, இந்த மாதிரி கூடிய சீக்கிரமே நீங்களும் ஹோலி பண்டிகைலாம் கொண்டாடுற மாரி ஒரு சமூகத்த வந்து நான் நிச்சயம் உருவாக்குவேன் அப்படின்ற மாரி அவங்க அத்தை கிட்ட வந்து ஹீரோ சொல்லுவாரு. இப்படி ஹீரோ சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அந்த காலத்த பொறுத்தவரைக்கும் விதவைங்களா இருக்கவங்க வந்துட்டு வீட்ட விட்டு வெளிய வரவே கூடாது. அதுவும் தலையில அந்த முக்காடு போட்டே இருக்கணும் அப்படின்ற மாரி சில திட்டங்கள், அதாவது என்ன சொல்றது, அந்த மாரிலாம் ஒண்ணு இருந்தது அப்படின்றதுனால ஹீரோ வந்துட்டு நான் இப்படி பண்ணுவேன் அப்படின்ற மாரி அவங்கள்ட்ட சொல்லுவாரு. நான் கேட்டுட்டு இருக்க அவங்க அத்தை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, காலங்காலமா இருக்கிற பழக்கங்களெல்லாம் வந்து யாராலயுமே மாத்த முடியாது. யாரும் அத மாத்திக்கவும் முடியாது. அதாவது யாரும் அத மாத்திக்கவும் மாட்டாங்க. நீ இதெல்லாம் தேவையில்லாம யோசிக்காம போய் உனக்கு புடிச்ச பொண்ணு மேல அதாவது கலர் பூசு அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. அதாவது ஹோலி பண்டிகை அன்னைக்கு புடிச்சவங்க மேல போய், அத முறை பொண்ணு அந்த மாரிலாம் இருப்பாங்கல்ல. அவங்க மேல போயிட்டு கலர்லாம் பூசுவாங்கல்ல. அந்த மாதிரி போய் பண்ணு விளையாட்டு அது மாரி சொல்றாங்க. நம்ம ஹீரோ இருக்கார்ல, அவருக்கு பார்த்தீங்கன்னா பொண்ணுலாம் பார்த்து வச்சுட்டாங்க. என்கேஜ்மெண்ட்டும் முடிஞ்சிருச்சு. கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற நேரத்துல பார்த்தீங்கன்னா, ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு கொள்கையோட இருக்கேன். நான் இதுல கொஞ்சம் வெற்றி அடையணும். அதுக்கப்புறம் தான் என்னோட கல்யாணம் அப்படின்ற மாரி கொஞ்சம் கல்யாணத்த வந்து தள்ளி போட்டுட்டே இருக்கக்கூடியவரா இருப்பாரு. இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோக்கு பொண்ணு பார்த்து வச்சிருக்காங்கல்ல, அவங்க தான் ஹீரோயின் கிஷோரி அவங்க பேரு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தான் வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ அவங்கள வந்து சர்ப்ரைஸா போய் ஹக் பண்ணி அப்படியே அவங்க மேல வந்து அந்த சாயம் பூசலாம்னு நினைக்கிறாரு. அப்போ வந்து டக்குனு ஹீரோயின் என்ன சொல்லிடுறாங்கன்னா, இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வண்ணத்த பூசக்கூடாது. ஜே வந்ததுக்கப்புறம் அவரு அதாவது அந்த மகாராஜ் அவர் வந்து வண்ணத்த பூசுனதுக்கு அப்புறமா தான் நம்மலாம் வந்து வண்ணத்த பூச ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. நல்லா சொல்றாங்களே, ஏற்கனவே நம்ம ஹீரோ வந்து முற்போக்கு சிந்தனையா இருக்கக்கூடியவர். இதெல்லாம் அவருக்கு சுத்தமா உடன்பாடும் இல்ல. அப்ப வந்து ஆனா ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு கணவனை விட மகாராஜ் தான் முக்கியம். அது மட்டும் இல்லாம அதாவது என்ன சொல்றது, காதலை விட கலாச்சாரம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் அந்த மாதிரி உள்ளவங்களா இருக்காங்க. இப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, இப்ப நம்ம கடவுள்கிட்ட நம்ம பேசணும்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம நேரடியாவே கடவுள்கிட்ட பேசலாம். அதுக்கு இடையில வந்து இந்த ஜே அப்படின்ற ஒரு பாலம்லாம் தேவை கிடையாது நமக்கு அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா ஜே அப்படின்ற ஒரு மகாராஜ் தான் வந்துட்டு இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது என்ன சொல்றது, அந்த அந்த ஊரை வந்துட்டு ஆண்டுட்டு இருக்கனால அந்த மகாராஜுக்கு வந்து அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க அந்த ஊர் மக்கள் எல்லாம். இதெல்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா, கிஷோரிக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி அப்செட் ஆகுறாங்க. டக்குனு அவர் என்ன சொல்றாருன்னா, சரி சரி விடு விடு, நான் உன்னோட நம்பிக்கையிலலாம் குறுக்கிட மாட்டேன், நீ என்னோட கொள்கையிலாம் குறுக்கிடாத அப்படின்ற மாதிரி சொல்லி சமாதானம் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்குள்ளவே. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அப்படியே அவங்க ரொமான்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க பாட்டி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எஸ்கேப் ஆகி ஓட ஆரம்பிச்சாங்க. அதோட ஹீரோ நின்று சிரிச்சிட்டு இருப்பாரு. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, இப்போ தான் அந்த மகாராஜ் இருக்காருல, அவர் வந்து காட்டுறாங்க அவரோட இன்ட்ரோடக்ஷன். மகாராஜ் வந்து ரெடி ஆயிட்டாரு. அவர் இப்போ வரப்போறாரு. வரும்போது அவர் நடந்து தானே வரணும். அவர் நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா, மக்கள் என்ன பண்றாங்கன்னா, அதாவது இதெல்லாம் அவர் அரண்மனைக்குள்ளவா இருந்தாலும் சரி, வெளியவா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலுமே அவர் நடந்து வராரு அப்படின்னா வந்துட்டு மக்கள் வந்து படுத்துக்கிறாங்க. அவங்க கையை வந்து இப்படி காட்டுறாங்க. அந்த கை மேல ஏறி தான் அந்த மகாராஜ் வந்து நடந்து வராரு. அந்த அளவுக்கு மக்கள் வந்து அவர் மேல அவ்வளோ ஒரு மதிப்பும் மரியாதையும் வச்சு அந்த மாதிரி அவர் வந்து தாங்குன்னு தாங்குவாங்கல்ல, அந்த மாதிரி தாங்குறாங்க. எதுக்கு இப்போ மகாராஜ் வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஹோலி பண்டிகை பார்த்தீங்களா, அதனால இவர் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து அவர் ஃபர்ஸ்ட் அந்த வேலையெல்லாம் பார்த்ததுக்கு, அதாவது வண்ணம் பூசுற வேலையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் மக்கள் எல்லாம் கொண்டாட ஆரம்பிக்கணும். அவருக்கு தான் முன்னுரிமை அப்படின்ற மாதிரி அவர் இப்போ வந்து எல்லாம் பண்றாரு. பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்ன்ற மாதிரி ஒன்று ஓடி முடியுது. இது ஓடி முடியிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ மகாராஜ் இருக்காருல்ல, அவர் வந்து செலக்ட் பண்ணுவார். எப்படின்னா, ஏதாவது ஒரு பொண்ணை வந்து அவர் செலக்ட் பண்ணுவார். அப்படி வந்து அதை செலக்ட் பண்ணி அந்த பொண்ணுக்கு வந்து அவர் வந்து கலர் பூசுவார். அப்படி இப்போ மகாராஜ் வந்து செலக்ட் பண்ண பொண்ணு யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோயின் கிஷோரி இருக்காங்கல்ல, அவங்கள தான் செலக்ட் பண்ணி அவங்க மேலே வந்து வண்ணத்தை பூசி விட்டுறாரு. இப்போ இந்த கலர் பூசின உடனே இதுக்கு என்ன அர்த்தமாகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, எந்த பொண்ணு மேலே மகாராஜ் வந்து கலர் பூசுறாரோ அவங்க வந்துட்டு மகாராஜுக்கு வந்து பாத பூஜை செய்யணும் அப்படின்றதுனால ஹீரோயின் வந்துட்டு இப்படியே ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்பவே சந்தோஷமாவே அந்த பாத பூஜை செய்ய வந்து அவங்க போயிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து ரெடி பண்ணி எல்லாரும் கூட்டிட்டு வராங்க. இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் தேடிட்டே இருக்காரு. இங்கே தானே இருந்தா பாடிட்டு இருந்தா ஆள காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் தேடி தேடி அலைஞ்சிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் இங்கே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு, அவங்கள தான் ரெடி பண்ணிட்டாங்களே, அவங்க வந்து இப்போ பாத பூஜைக்காக உள்ள போயிடுறாங்க. அதாவது மகாராஜோட ரூமுக்குள்ள போயிடுறாங்க. அங்கே போனோன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா, அவர் காலை தொட்டு வணங்கி பூஜையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குன்னே மகாராஜ் என்ன சொல்வார்னா, பாத பூஜை செய்யணும் அப்படின்னா பாதத்தில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தூக்கி அப்படியே உட்கார வைக்கிறாரு.
இது என்ன பிரமாதம்! இத விட ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு அப்படின்ற மாதிரி, இப்ப வெளிய வந்து ஒரு ஆள் வந்து நின்னுட்டு இருப்பாரு. அவர்ட்ட வந்து இப்ப எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க பாத பூஜைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அதுக்கு டோக்கன் குடுக்குறதுக்காகவே ஒரு ஆள அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அவரு வந்து என்ன சொல்லுவாருன்னா, பாத பூஜைய பார்க்கணும் அப்படின்னா ரூ. 11 ஆகும். குடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ரூ. 11 எதுக்கு? நான் என் செயினையே கழட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து செயின கழட்டி குடுத்துட்டு, இந்த மாரி டோக்கன் போட்டு எல்லாரும் பாத பூஜைய பார்க்கறதுக்காக அட்வான்ஸ் புக்கிங்ல உள்ள போயிட்டு இருப்பாங்க. அதோட இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்ப ஹீரோ வந்து தேடி தேடி பார்த்து ஹீரோயின கிடைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஹீரோயினோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட போய் கேட்கறாரு. ஹீரோயின் எங்க உன் அக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? மகாராஜ் வந்துட்டு எங்க அக்காவ வந்துட்டு பாத பூஜை செய்றதுக்காக செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு அதெல்லாம் அவங்களுக்கு பெருமையா இருக்கு. பெருமையான விஷயமா இருக்கு. அவங்க சொன்ன உடனே இவருக்கு ஒரு மாரி ஆயிடுது. சரி பாத பூஜை தானே அப்படின்ற மாரி இவர் நினைச்சுட்டாரு தெரியல. இப்ப அவங்கள தேடி அந்த இடத்துக்கும் இப்ப வராரு. இப்ப டக்குனு இப்ப ஹீரோ என்ன பண்றாரு, அந்த டோக்கன் குடுத்துட்டு இருக்காருல்ல, அவர்கிட்ட போயிட்டு நான் பாத பூஜைய பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. பாத பூஜைய பார்க்கணும்னா டோக்கன் எடுத்தாகணும் அப்படின்ற மாரி அவர் சொல்லவும், இல்ல அவ இப்ப பண்ண போயிருக்கால, அவ வந்து என்னோட வருங்கால மனைவி அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. அப்படியா? அப்படின்னா நீ அவசியம் இந்த பூஜைய பார்த்தே ஆகணும். போ அங்க இருக்குல்ல ஜன்னல் அதுல போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. இப்பதான் ஹீரோவும் போயிட்டு அந்த ஜன்னல்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் தலையில அப்படியே இடி விழுந்த மாரி ஒரு விஷயத்த அவர் பார்க்குறாரு. அதாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பாத பூஜை அப்படின்றது வந்துட்டு இந்த இன்னும் ஈஸியா புரியும்படி சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு, கலகலப்பு படத்துல வந்துட்டு யோகி பாபு வந்து கால இப்படி சொரண்டுனா பாத பூஜை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார்ல, அதுதான் அவ்வளோதான் சிம்பிளா சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னா. அந்த மாரி ஒரு காட்சி அங்க பார்த்தோன்னே ஹீரோக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா இந்த மாரிலாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இப்ப அந்த மகாராஜோட வேலை என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாத பூஜை அப்படின்ற பேர்ல வந்துட்டு அவர் யாராவது ஒரு பொண்ணு செலக்ட் பண்ணுவாரு. அவங்க பூஜை பண்ண வருவாங்க. அவர் மத்த வேலைய பார்ப்பாரு. இதுதான் வந்துட்டு அவர் பண்ணிட்டு இருக்காரு. இத வந்து பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து யாருமே அது ஒரு விஷயமாவே அவங்க எடுத்துக்காம, இது வந்து நம்ம செய்ற சேவை அப்படின்ற மாரி நெனச்சு அந்த மகள் செய்றாங்க என்னன்னு தெரியல. இவருக்கு பார்த்தோன்னே ரொம்ப ஒரு மாரி அதிர்ச்சியா போயிடுது. இப்ப ஹீரோ உள்ள கதவு தொறந்துட்டே வந்துடுறாரு. அவருக்கு பொறுமையில வந்துட்டு இப்ப ஹீரோயின பார்த்து திட்டு திட்டுன்னு திட்டுறாரு. "என்ன கிஷோரி நீ பண்ணிட்டு இருக்க? நான் இத உன்கிட்ட எதிர்பார்க்கவே இல்ல." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு திட்டுறாரு. இப்ப அந்த மகாராஜ் இருக்கார்ல, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, "நீ வந்து தப்பா புரிஞ்சுகிட்ட. நீ வந்து இந்த மாரி பூஜை பண்றதையும், அதாவது அந்த இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி விஷயங்களையும் நீ வந்து ஒண்ணா போட்டு குழப்பிக்கிற. இது வேற, அது வேற. இது எதுவும் தப்பான இதுல கிடையாது." அப்படின்ற மாரி அவர் சொல்றாரு. இவங்க பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, மேல டோக்கன் வாங்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்குங்க பாருங்க. அதுங்கலாம் வந்து என்ன சொல்லுதுங்க அப்படின்னா வந்து, "எதுக்குடா நீ வந்து பூஜைய வந்து தரிசனத்த இந்த மாரிலாம் வந்து என்னமோ சொல்றாங்க. அத வந்து நீ வந்து இந்த மாரி இடையில வந்து தடங்கல் பண்ணிட்டு இருக்க. இதனால உனக்கு வந்து பாவம் தான் வந்து சேரப்போகுது." அப்படின்ற மாரிலாம் அவங்கலாம் பேசுறாங்க. வந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு பக்தியா அங்க உள்ளவங்க பார்க்குறாங்களே தவிர்த்து, இது தவறு அப்படின்ற மாதிரி யாருக்குமே தோணல. ஹீரோக்கு தான் ஆரம்பத்துல இருந்தே இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பிடிக்காது. இது எவ்வளோ பெரிய தப்பு. இத போய் இப்படி நினைக்கிறாங்களே அப்படின்ற மாரி அவருக்கு ரொம்பவே கோவம் வருது. நம்ம இதே பேச்சுவார்த்தை நடந்துட்டே இருக்கும்போது, இப்ப மகாராஜ் என்ன சொல்றாருன்னா கிஷோர் கிட்ட, "இப்ப நீ வீட்டுக்கு போ. நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லும்போது, கிஷோர் என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல, இல்ல நான் பூஜைய முடிச்சுட்டு தான் நான் போவேன்." அப்படின்ற மாரி இருக்காங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாங்க. எனக்கு வந்து காதல விட கலாச்சாரம் தான் முக்கியம் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்கல்ல. அதெல்லாம் அவங்க அப்படி சொன்னாங்க. இதெல்லாம் இவங்க பேசுறது கேட்டோனே ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப இன்னும் கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுது. இந்த மாரி சொன்னோனே பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு அந்த இடத்துல இருக்கவே பிடிக்கல. அதோட என்ன பண்றாருன்னா, வேகமா அங்கருந்து கிளம்பி வந்துர்றாரு. வந்தோனே பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஃபுல்லாவே உட்காந்து கதறி கதறி உட்காந்து அழுதுட்டே இருக்காரு. அவருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இந்த விஷயம். அப்ப மறுநாள் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் எதுவுமே நடக்காத மாரி ஹீரோவ பார்க்க வராங்க. ஆனா ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட பேச மாட்டேங்கிறாரு. அப்போனே "ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. இப்ப ஹீரோ என்ன கேட்பாருன்னா, "என்னத்த உன்கிட்ட நான் பேச சொல்றேன்? அந்த ஏமாத்துக்காரன் உங்களலாம் ஏமாத்திட்டு இருக்கான்றத பேச சொல்றியா? அத சொன்னாலும் நீங்கலாம் நம்புவீங்களா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கும்போது, ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, "நீ ஏன் அப்படி நினைக்கிற? அது ஏமாத்து வேலை கிடையாது. அதெல்லாம் செய்றது ஒரு புண்ணியம்." அப்படின்ற மாரி இப்ப ஹீரோட்ட பேசுவாங்க. பேசும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோவுக்கு கோவம் வருது. அவர் என்ன சொல்வாருன்னா, "நீ படிச்சிருக்கியே தவிர முட்டாள்தனமா தான் நீ பேசிக்கிட்டே இருக்க. நான் வந்து உன்னோட வருங்கால கணவரா ஆகப் போறேன். ஆனா நான் உன் கைய தொட்டா கூட நீ தொடக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு தட்டிவிட்டு அந்த மாரி இருக்க. ஆனா அவன் தொடும்போது நீ அத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்ட. அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அதுக்கு அவங்க என்ன சொல்வாங்கன்னா, "அது வந்து அப்படி கிடையாது. அது ஒரு நிர்பந்தம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, "இல்ல அத நீ விருப்பப்பட்டு தான் செஞ்ச." அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ சொல்லுவாரு. எப்படி சொல்வாருன்னா, ஒருத்தன் வந்துட்டு கதவையும் பூட்டிக்கிட்டு, சாவியும் அவனையும் வச்சுக்கிட்டு, "நான் வந்து சிறைவாசம் இருக்கிறேன்." அப்படின்ற மாரி சொன்னா, அது வந்து அப்படி ஆகாது. அதே மாரி தான் ஒரு தப்ப வந்து நம்மளா செஞ்சுட்டு அதுக்கு ஒரு நியாயம் படுத்தினா, அது நியாயமாவே ஆகாது. நீ செஞ்சது தப்பு தான் அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லுவாரு. டக்குனு ஹீரோயின் என்ன ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோ பேசுறதெல்லாம் கேட்ட உடனே, "நீங்க என்ன இந்த மாரிலாம் பேசிட்டு இருக்கீங்க? இப்ப இதெல்லாம் வந்து நம்ம ஊர்ல வந்து ஒரு சாதாரண விஷயம் தான். இது எல்லாரும் பண்றது தான். இது உங்க அம்மா வந்து அப்பவே இறந்து போயிட்டாங்க. இப்ப அவங்க மட்டும் உயிரோட இருந்திருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு, இப்படி இந்த மாரி பாத பூஜை செய்றதுக்காக வந்து உங்க தங்கச்சிய கூட அவங்க அனுப்புவாங்க." அப்படின்ற மாரி அவங்க சொல்லவும், இப்ப ஹீரோக்கு செம்மையா கோவம் வந்துருது. இப்ப டக்குனு அவர் என்ன சொல்வாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "இனிமே உனக்கும் எனக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. எனக்கு உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பமே கிடையாது. நான் அப்பா கிட்ட பேச போறேன். இந்த கல்யாணத்த நிறுத்த சொல்லப் போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருவாரு. அதாவது இப்ப இந்த மாரி ஹீரோ பேசிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இந்த ஹீரோயின் திரும்ப என்ன பண்றாங்க, திரும்ப மகாராஜாவ போய் பார்க்க போறாங்க. அதாவது அவரா தேர்ந்தெடுத்த ஒரு பொண்ணு இந்த மாரி பாத பூஜை செய்யணும் அப்படின்றது அவங்களோட இது நீங்க வச்சிருக்கீங்க, அத செய்றீங்க. அதுவே தப்பு அப்படின்றது இருக்கிற பட்சத்துல, இப்ப வந்துட்டு அது அவர் தேர்ந்தெடுத்துட்டாரு. அது வேற. அது நிர்பந்தம் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டீங்க. இப்ப வந்து என்னன்னா, இப்ப ஹீரோ இவ்ளோ பேசின உடனே நேரா போய் வீட்ல தானே சொல்லணும். இவங்க என்ன பண்றாங்க, நேரா மகாராஜா கிட்ட போயிட்டு அவர்கிட்ட போய் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு, இந்த மாரி எனக்கு வருங்கால கணவரா வரப்போறவர் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க கல்யாணத்த வந்து நிப்பாட்டிட்டாரு. என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கால்ல போய் விழுந்துட்டு இருக்காங்க. உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஊர்ல எல்லாரும் வந்துட்டு சில பேர் வந்து அறியாமையில தான் இருந்துட்டு இருக்காங்க. அவங்களலாம் நம்ம எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மெதுவா அப்படியே மேலாக்க அப்படி தூக்கிட்டு சொல்றாரு. "நீ ஒண்ணு செய். நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்ணா நீ இனிமே வாழ ஆரம்பிச்சுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே இவங்களும் பார்த்தீங்கன்னா, நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்ணா வாழ்றது வந்து என்னோட குடுப்பன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மகாராஜ் மேல அப்படியே சாஞ்சுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா, இப்ப இவங்க கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா, இவங்க நல்லா தூங்கி இப்ப முழிக்கிறாங்க. அவங்க மயக்கமா என்ன ஏதுன்னு தெரியல. திடீர்னு முழிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க மகாராஜா அங்க இல்ல. உடனே அங்க ஒரு பொண்ணு தான் நின்னுட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட பார்த்துட்டு, "இங்க மகாராஜா எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது, அவர் வேற ஒரு பூஜை விஷயமா போயிருக்காரு அப்படி. அவர் அதுக்குள்ள வேற பூஜை விஷயமா போயிருக்காராம். அப்படின்னு சொன்ன உடனே இவங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப மகாராஜா வந்துட்டு தேட ஆரம்பிச்சுறாங்க. இவர கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணி வச்சு, அப்ப நீங்க இவர நேசிக்கவே இல்லையா? எனக்கு இப்ப இதுதான் கேள்வியா இருக்கு.
மகாராஜா தேடி அங்கேயும் இங்கேயும் பழஞ்சிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் தேடினவங்க பார்த்தீங்கன்னா இப்போ மகாராஜோட செருப்பு வந்து ஒரு ரூம் வாசல்ல இருக்கிறத பார்த்த உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓ இப்போ இவர் வந்து இந்த ரூம்குள்ள தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போறாங்க. அங்கே ஏதோ உள்ள வந்து பேச்சு சத்தம் கேட்குது. என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கதை ஓரமாக நின்று கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஆகுது. ஏன் அப்படின்னா இந்த மகாராஜ் வந்து இவங்க கிட்ட என்னென்ன வார்த்தையெல்லாம் சொன்னாரோ அதை அச்சு பெறலாம அப்படியே இன்னொரு ஜெராக்ஸ் எடுத்து அங்கே கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. அதாவது இன்னொரு பொண்ணுகிட்ட இதே ஜெராக்ஸை அவர் ஒப்பிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறது கேட்டோன்னே உங்களுக்கு பயங்கர அதிர்ச்சியாது. அதுவும் அந்த லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் சொல்லுவார். அதாவது நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்ணா நீ வாழ தயாராகிறியா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டிருப்பாருல, அதே மாதிரி தான் அங்கேயும் கேட்டுருக்காரு. இதெல்லாம் கேட்கும்போது இப்போ ஹீரோயினுக்கு தெரியுது மகாராஜ் வந்து எல்லா பொண்ணுங்ககிட்டையும் இதே மாதிரி தான் பேசுறாரு, எல்லா பொண்ணுங்களையும் இப்படி தான் பயன்படுத்திட்டு இருக்காரு அப்படின்றது அவங்களுக்கு இப்போ தான் புரிய வருது. அப்படின்னா வந்துட்டு இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, நம்ம நம்ம வந்து இந்த ஊரில் எதாவது இருக்கும் அப்படின்றதுக்கு நம்மள மகாராஜ் வந்து தேர்ந்தெடுத்துட்டாரு, ஹோலி பண்டிகைக்கு நம்மளுக்கு தேர்ந்தெடுத்துட்டாரு, இனிமேல் நம்ம தான் மகாராஜுக்கு எல்லாமே, அவர் இந்த ஊரில் எல்லாரும் மதிக்கிறாங்க அப்படின்னா அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்ணா நான் அப்படின்ற மாதிரி பட்சத்தில் இந்த ஊரில் அவருக்குள்ள மரியாதை எனக்கும் அந்த மாதிரிலாம் நினைப்பாங்க. அந்த மாதிரி இவங்க அவர் ராஜானா ராணி அப்படின்ற மாதிரி மனக்கணக்கு போட்டாங்க. ஆனால் இவர் பல ராணிகளை உருவாக்கிட்டு இருக்காரு அப்படின்றது உங்களுக்கு இப்போ தான் தெரியுது. உங்களுக்கு இப்போ எல்லாம் உண்மையே தெரிஞ்சிருச்சு. இப்போ இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை வந்து வீணாயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கதவை திறந்துட்டு அந்த ரூம்குள்ளே போயிடுறாங்க. போயிட்டு அந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிர்ச்சியாக போயிடுது. அங்கே யார் உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோயினோட தங்கச்சி தான் அங்கே உட்காந்துருக்காங்க. இவங்க ஒரு வார்த்தைக்காக ஹீரோ கிட்ட உங்க தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்களே, இப்போ இவங்க தங்கச்சி அங்கே உட்காந்துருக்காங்க. இப்போ இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சங்கடமாயிடுது. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன், எந்திரிச்சு வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி அவங்க தங்கச்சியை சத்தம் போடுறாங்க. அதோட மகாராஜ் கிட்டே வந்து கோவப்படுறாங்க. உங்களை நான் எவ்வளோ நம்பினேன், உங்களுக்காக நான் என்னையே அர்ப்பணிச்சு நீங்கள் இந்த மாதிரி என்னை ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோவப்படுறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த மகாராஜ் வந்து எதுவுமே பதில் சொல்லாமல் அப்படியே அவர் அழகான சிரிப்பை வந்து சிரிச்சு காட்டிட்டே உட்காந்துருப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கோவம் தாங்க முடியாது. என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ உங்க மேலே உள்ள மரியாதை எனக்கு போச்சு, என் மேலே உள்ள மரியாதை எனக்கு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே உள்ள அவங்க தங்கச்சியை கூட்டிட்டு அங்கேருந்து அவங்க வெளியே வந்துடுறாங்க. வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சியை திட்டுறாங்க. இனிமேல் நான் நாங்கள் பார்த்தேன் அவ்வளோதான் தொலைச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அதுக்கு ஒன்று தங்கச்சி என்ன பேசுது அப்படின்னா, நேற்று நீ போகும்போது நல்லா இருந்ததா, இப்போ நான் போகும்போது மட்டும் உனக்கு வந்து பொறாம வருதா, ஏன் அப்படி பொறாமப்படுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கு. இவங்க பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஹீரோயின் இருக்காங்க, அவங்க அலற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஏன் அலற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், எனக்கு நரகத்தில் கூட இடம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா எதெல்லாம் வந்துட்டு நான் மகாராஜ் கூட நான் பகிர்ந்து அது எல்லாமே வந்துட்டு கர்ஷன்தாஸ் ஹீரோ இருக்கார்ல அவருக்கு சொந்தமானது, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்றதை நான் இப்போ தான் உணர்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இப்போ தான் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு தங்கச்சிட்டு கேட்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கர்ஷன்தாஸ் வந்துட்டு அதாவது ஹீரோ வந்துட்டு கல்யாணத்தையும் நிப்பாட்டிட்டார் அப்படின்னு என்னக்கா சொல்கிறேன், இந்த விஷயம் அப்பா அம்மாவுக்கு தெரியுமான்னு சொல்லி இப்போ தங்கச்சி கேட்பாங்க. தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க தங்கச்சி என்ன சொல்லுவாங்கன்னா, நீ போய் அவருக்கு புரிய வை, அதாவது அப்பா அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சு பிரச்சனை ஆகிறதுக்குள்ள நீ போய் ஹீரோ கிட்ட பேசி அவருக்கு புரிய வச்சு இந்த சமாதானம் ஆகி கல்யாணத்தை நடத்துற வழியா பாருன்னு சொல்லும்போது எந்த மூஞ்சி எடுத்துட்டு நான் போய் அவர்கிட்ட பேசுவேன், நான் அவரை வந்து முழுசா நான் இழந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அதோட இவங்க அழுதுட்டே இருக்கிறத பார்த்தோன்னா தங்கச்சி இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு துணி எடுத்து அவங்களுக்கு ஒரு முடிச்சு மாதிரி போட்டு காட்டுவாங்க. அதோட இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து அதாவது ஹீரோ வந்துட்டு உன்னை வந்து மன்னிச்சு ஏற்றுக்கிற வரைக்கும் இந்த முடிச்சை யாருமே அவுக்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லி அவங்களோட நம்பிக்கைக்காக அதெல்லாம் சொல்லி ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கர்ஷன்தாஸோட மாமா இருக்காரு, அவர் வந்துட்டு இவர் பயங்கரமாக திட்டிட்டு இருக்காரு. நீ மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, உன்னால எங்கள் குடும்பத்துக்கு வந்து பெரிய அவமானமாக போச்சு, அந்த பொண்ணை நீ வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்க, அந்த பொண்ணு வந்துட்டு எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கா, அந்த ஹவாலா அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த பெரிய அவ்வளோ பெரிய புண்ணியத்தை செஞ்சுட்டு வந்திருக்கா, அந்த பொண்ணை வந்து வேணாம் நீ ஒதுக்கி குடும்பத்தையும் அசிங்கப்படுத்திட்ட, அந்த பொண்ணையை நீ அசிங்கப்படுத்திட்டு உன் மனசில் என்னதான் நினச்சிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுவார். ஏன் உங்கள் மாமி கூட இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி சேவையெல்லாம் செஞ்சிருக்கா அப்படி இப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் சொல்கிறதுக்கு நீங்கள் வெக்கப்படணும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது, நீ தான் முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்க, பெண்கள் வந்து மறுமணம் பண்ணணும், அவங்க வந்து இங்கே வரணும், இந்த மாதிரி எல்லாத்துலேயும் கலந்துக்கணும் கொள்ளணும் அந்த மாதிரி கீழ்த்தரமாக நீ தான் பேசிகிட்டு இருக்க, இதெல்லாம் வந்து ஒரு சேவை, இது உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே மாற்றி பேசிகிட்டு இருப்பாரு. அதாவது அதுதான் உண்மைன்ற மாதிரி அவர் பேசுவார். இப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா, இந்த கீழ்த்தரமான சிந்தனை என்னோட சிந்தனை நீங்கள் சொல்கிறீங்க, இந்த சிந்தனைலாம் உங்களுக்கு ஏன் வராமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பதிலுக்கு பதில் தான் பேசுவார். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அத்தையவே எடுத்துக்கோ, எவ்வளோ வருஷமாக அவங்க வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறாங்க, இதெல்லாம் வந்து மாற்றணும் அப்படின்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? ஏதோ தங்கச்சி இருக்காங்க, சின்ன வயசுலேயே அவங்க விதவையாக நிற்கிறாங்க, அவங்களுக்கு மட்டும் ஒரு மறுமணம் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அவங்க என்ன சந்தோஷமாக வாழ்ந்திருப்பாங்க அப்படி இப்படி பேசுவோம். அவங்க மாமாக்கு இன்னும் கொஞ்சம் தான் கோவம் அதிகமாயிட்டே இருக்கும். பேசுறது கேட்டுட்டே இருக்கிறதுக்கு அவங்க மாமாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவம் வந்து ஹீரோ போட்டு பலாருன்னு ஒரு அறையை போட்டுறாரு. அதோட ஹீரோ நின்றுட்டே இருக்கும்போது இப்போ அவங்க அத்தை இருக்காங்களா, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப பேச வேண்டாம், நீ கிஷோரியை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போனா அந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லை, வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரி இப்போ எல்லாரும் சொல்லிடுறாங்க. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் வீட்டை விட்டு அனுப்புனதுனால பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக வந்து தெருவில் ஒரு ஓரமாக வந்து படுத்து கிடப்பாரு. அதை பார்த்து ரெண்டு பேர் வந்து என்ன பேசுவாங்கன்னா, இவர் பெரிய சீர்திருத்தவாதியாச்சு, நிறைய அவர் எழுதின கட்டுரையெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம், இவருக்கா இப்படி ஒரு நிலைமை, இவர் என்ன இங்கே வந்து படுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருப்பாங்க. கூட இருக்கவர் என்ன சொல்வாருன்னா, ஆமா அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கனால தான் அவர் வந்து இங்கே வந்து இந்த நிலைமைக்கு இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஹீரோ வந்து முழிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, என்ன கர்சன் இங்கே வந்து படுத்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, சமுதாயத்தோட ஒத்து போகிற கருத்துக்கள் நம்ம கிட்ட இல்லாத போது அவங்கெல்லாம் தங்கறதுக்குன்னு தனியாக இடம் எதுவும் இருக்கா என்ன அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. இங்கே வந்து மகாராஜா காட்டிட்டு இருப்பாங்க. அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் வேற ஆகியிருக்கும். இப்போ அவங்க ஒய்ஃப் இருக்காங்களா, அவங்க வந்து பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது எல்லாமே ஒரே மாதிரி வார்த்தை என்ன சொல்லுன்னு தெரியல, அவங்க ஏதோ அவங்களை போட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வேக வேகமாக ஓடி வருவார், வந்துட்டு ஒரு விஷயத்தை சொல்லுவார். என்ன விஷயம்னு சொல்லி ஏன் கத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இவர் கேட்பாரு. அதுக்குன்னு அவர் என்ன சொல்வார்னா, லீலாவதி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்த ஆள் சொல்வார். யார் லீலாவதி அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஞாபகமே இருக்காது. இவர் தான் என்ன சொல்கிறது ஒன்றும் இல்லை, யார் லீலாவதிக்கு உடனே அவர் விளக்கம் சொல்லுவார். இந்த மாதிரி நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்களா, அங்கே ஒரு பாத பூஜை பண்ணீங்களா, அவங்க தான் லீலாவதி, அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். வந்து மகாராஜ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அதாவது லீலாவதி இருக்குல்ல, அந்த பொண்ணு அவரோட அண்ணனும் அந்த பொண்ணோட அண்ணனும் நின்றுட்டு இருப்பாங்க. இப்போ மகாராஜ் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் வந்து என்ன கேட்பாருன்னா, மகாராஜ் அந்த இடத்துல வந்துட்டு என் பொண்ணு அதாவது என் தங்கச்சி வந்துட்டு உங்களுக்கு பாத பூஜை பண்ணால, அப்போ நீங்கள் அவளை என்ன பண்ணீங்க, அவள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உடனே இப்போ மகாராஜ் என்ன சொல்வாருன்னா, அப்படியா, ஒன்றும் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச நிறைய மருத்துவர்கள்
இருக்காங்க. அவங்களோட அந்த விலாசத்த நான் உங்களுக்கு குடுக்குறேன். நீங்க அங்க போய் பார்க்கலாம். எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி சொல்வாரு. அங்க போனோம்னா வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்க. அதாவது இல்லாம ஆக்கிருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும், இப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட அண்ணனுக்கு வந்து கோவம் வந்துருது. "ஏய் மோசக்காரனா இருக்க நீ. இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துட்டு இப்ப நீ அதுக்கு கலக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் ஐடியா குடுத்துட்டு இருக்கியே" அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவரு இது மாதிரிலாம் பண்றதுக்குன்னே ஒரு இடத்தையே வச்சிருப்பாரு. அதெல்லாம் பார்த்தோன்னா அவருக்கு பயங்கர கோவம் வந்து அண்ணன்காரு குதிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த தங்கச்சி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரா போய் மகாராஜோட கால்ல விழுந்துருது. "மகாராஜ் இது வந்து உங்களோட குழந்தை. அத நான் அழிக்கவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அவருடைய அந்த என்ன சொல்றது, அவங்களுக்கே உண்டான அந்த ஃபேஸ் கட் ஒண்ணு இருக்கும் தெரியுமா? அத வச்சு அந்த பொண்ண அப்படியே ஆசீர்வாதம் பண்றோன்ற பேர்ல அந்த மாரி பண்ணிட்டு, இப்ப அந்த பொண்ணுட்ட என்ன சொல்வாருன்னா, இவங்கலாம் அப்படியே மந்திரிச்ச பொம்மை மாரி இருப்பாங்க. அதாவது இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, "நான் தானே உன்ன கலைக்க சொல்றேன். நீ கலைச்சிரு. மத்ததெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துரலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட அந்த மாரி பேசிட்டு, அதோட இந்த பிரசாதம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதோ ஊட்டி விடுறாரு. அவங்க அண்ணன் வந்து எவ்வளோ சொல்றாரு வேண்டாம் வேண்டான்னு. அவங்க வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. அவர் ஊட்டி விட்டோனே அப்படியே அவர் மெய் மறந்து அப்படியே சாப்பிட்டுக்கிறாங்க. நைட்டே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இப்ப ஹீரோ வந்துட்டு ரோட்ல நடந்து வந்துட்டு இருப்பாரு. வரும்போது பார்த்தீங்கன்னா, குய்ய முய்யன்னு ஒரே சத்தமா இருக்கு. என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த அண்ணனும் தங்கச்சியும் நடு ரோட்ல படுத்துக்கிட்டு கதறிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ போய் கேட்கும்போது, அவர் என்ன சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மகாராஜ் இருக்கார்ல, அவர் வந்துட்டு இந்த மாரி என் தங்கச்சிக்கு வந்துட்டு பூஜை பண்றோன்ற பேர்ல வந்து இவ வந்து கர்ப்பமாயிட்டா. அத வந்து நான் போய் நியாயம் கேட்க போனதுக்கு வந்துட்டு, அவளுக்கு வந்துட்டு பிரசாதம் குடுக்குறோன்ற பேர்ல வந்துட்டு விஷத்த குடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கோவமா பேசுறாரு. எப்படியாவது என் தங்கச்சிய காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ கிட்ட ஒரு உதவி கேட்பாரு. கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ என்ன சொல்றாரு, சரி சரி நான் உங்கள காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த மூட்டைலாம் தூக்கிட்டு போவாங்கல்ல, மாட்டு வண்டி மாரி இருக்கும். அந்த வண்டிய வேக வேகமா அத இழுத்துட்டு வராரு. வந்து இங்கேருந்து பார்க்குறாரு, இங்க அவங்க 2 பேரையுமே காணோம். அதோட பார்த்தீங்கன்னா, அந்த ஹவாலான்ற அந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்த கதவு மூடுற மாரி சத்தம் கேட்குது. ஆனா இவர் போய் தட்டி தட்டி பார்க்குறாரு, யாரும் தொறக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப அவங்க 2 பேருக்கு என்ன ஆச்சு அப்படின்றதே ஹீரோக்கு சுத்தமா தெரியல. ஆனா அவர் வந்து இவர்ட்ட ஹெல்ப் கேட்டுட்டே இருந்திருப்பாரு. ஹீரோ அங்கேயும் இங்கேயும் தேடிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பின்பக்கமா இவர் நின்னுட்டு இருப்பாரு. இவர்ட்ட போயிட்டு, "இங்க 2 பேர் இருந்தாங்களா, அவங்கள பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவர் என்ன சொல்வாருன்னா, "இவங்க 2 பேர் இனிமே வரவே மாட்டாங்க. இது மாரி ஏகப்பட்ட பேர் வந்து இல்லாம போயிருக்காங்க. அவங்கள பத்தி நீ தேடுறத விட்டு உன் வேலைய பாரு" அப்படின்னு சொல்லும்போது, "இதெல்லாம் உங்களுக்கு தப்புன்னு தோணவே இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ கேட்பாரு. "எதுவுமே நம்மளால பண்ண முடியாது. நம்ம மகாராஜா எதிர்த்துக்கிட்டு இந்த ஊர்ல நம்ம வாழவும் முடியாது. எதுவுமே பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிருவாரு. "எல்லாம் இதுக்கு மேல திருத்தவே முடியாது. எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற சூழ்நிலை வாழ்ந்து நாங்கலாம் பழகிட்டோம். நீ சமுதாயத்துக்கு ஆக வந்து நெறைய கட்டுரைகள் அதெல்லாம் எழுதி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்கன்றதெல்லாம் நாங்க கேள்விப்பட்டோம். அதனால உன்னால முடிஞ்சத இதெல்லாத்தையும் நீ எழுதி கூட சமுதாயத்திற்கு வந்து ஒரு தெளிவை நீ கொண்டு வா. அது உன்னால முடியும்" அப்படின்ற மாரி இவர்ட்ட சொல்லுவாரு. பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு பயங்கர கோவம் வருது. அவர் போய் ஊர்ல இன்னொருத்தர பார்க்குறாரு. அவர் வந்து எப்படிப்பட்டவரா இருப்பாருன்னா, அவரும் இந்த மாதிரி போராட்டம் அந்த மாரி பண்றவர் தான். அதாவது விழிப்புணர்வுக்காக ஏற்படுத்துற அந்த மாரி செய்யக்கூடியவர் தான். ஆனா வந்து மகாராஜாவுக்கு எதிர்த்து நிக்கிற மாரிலாம் கிடையாது. அந்த மக்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்க மாரி அந்த மாதிரி தான் இருப்பாரு. அவர்கிட்ட போயிட்டு இந்த மாரிலாம் மகாராஜ் பண்றாரு, இந்த மாரிலாம் செய்யணும்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்துட்டு செய்றோம் அப்படின்னா, அந்த விஷயம் வேறையானது. மகாராஜாவே எதிர்த்துட்டு செய்றதுக்கு நம்மளால அது முடியவே முடியாது அப்படின்ற மாரி இவர் சொல்லுவாரு. எல்லாமே நாட்ட சுத்தப்படுத்தணும், நாட்ட சுத்தப்படுத்தணும்னு சொல்றா. அப்ப வீட்ட யார் சுத்தப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. கேட்டுட்டு அடுத்தது என்ன கேட்பாருன்னா, இப்ப கிஷோரி வந்தா அவ வந்து இந்த மாரி ஒரு பூஜை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு வந்து நின்னா, "நீ கல்யாணத்தையே நிப்பாட்டிட்டியாமே" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னா, சமுதாயத்துல ஒரு தவறு நடந்திருக்கு அப்படின்னா, அவங்கள அப்படியே ஒதுக்கிடக்கூடாது. அவங்கள வந்து திருந்துறதுக்கான ஒரு வாய்ப்பு குடுக்கணும். அவங்கள நம்ம மன்னிச்சு ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லி புரிய வைக்கிறாரு. ஏன்னா இவர் அந்த மாரி யோசிக்கிறவர் தானே. அப்படின்னு உடனே இப்ப ஹீரோக்கே புரிய வருது. அப்படின்னா அவள நான் உடனே பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ நினைக்கும்போது, இன்னொரு ஆள் அங்க வராரு. "சீக்கிரம் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிடுறாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இவர் பதறிக்கிட்டே வருவாரு. இவரு பதறிட்டு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு வாழவே பிடிக்காம அவங்களே மாச்சிட்டு அந்த மாரி இறந்தே போயிருப்பாங்க. இத பார்த்தோன்னே ஹீரோக்கு ரொம்பவே மனசு உடைஞ்சு போய் நிப்பாரு. இந்த டைம்ல பார்த்தோம்னா, ஹீரோயினோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஒரு லெட்டர வந்துட்டு ஹீரோ கிட்ட குடுப்பாங்க. அது அவங்க என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, "நான் வாழும்போது வந்து ஒரு முட்டாளாவே வாழ்ந்துட்டேன். மனுஷன் யாரு, கடவுள் யாரு அப்படின்றத அத சரியா புரிஞ்சுக்காம நான் வாழ்ந்துட்டேன். நீங்க தான் அந்த ஜே அந்த மகாராஜன் இருக்கார்ல, அந்த ஆளோட முகத்திலேயே கிழிக்கணும். அவன் வந்து நல்லவன் கிடையாது." அப்படின்ற மாரிலாம் அதுல எழுதியிருப்பாங்க. அந்த மகாராஜுக்கு எதிரா வந்து நீங்க வந்து போராடணும். போராடி மக்கள வந்து நீங்க காப்பாத்தணும். என்னோட இறப்பு தான் வந்து உங்களுக்கு ஒரு இதா இருக்கும். அத நீங்க வச்சே தொடங்குங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதியிருப்பாங்க. இத பார்க்கும்போது அவர் ரொம்பவே கலங்கி போயிடுவாரு. வந்து இப்ப நேரா ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மகாராஜ் இருக்கார்ல, அவர பார்க்க போறாரு. போனவர் என்ன பண்றாருன்னா, பயங்கரமா அவர திட்டிட்டு சொல்றாரு, கிஷோரி வந்து அவளா இறந்து போல. நீ தான் அவள ஏதோ பண்ணியிருக்க." ஏன்னா இவரு விஷம் இல்லட்ட அந்த மாரிலாம் குடுத்துட்டு இருக்காருல்ல. அத பார்த்தீங்கன்னா, "நீ தான் அவள ஏதோ பண்ணியிருக்கன்றது எனக்கு நல்லா தெரியும். இதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு மட்டும் நீ நினைக்கவே நினைக்காத. நான் ஏற்கனவே எழுதியிருக்க கட்டுரைக்கு தொடர்ச்சியா உன்ன பத்தி நான் தொடர்ந்து எழுதிட்டே இருப்பேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பயங்கரமா அவர திட்டுவாரு. "சீக்கிரம் முடியுமா? அவ்வளோ சீக்கிரம் உன் முகத்தில நான் கிழிச்சு காட்டுவேன். மக்களுக்கு நீ யாருன்றத புரிய வைப்பேன்." அப்படின்ற மாரி அவர்ட்ட சவால் விட்டுட்டு அங்கிருந்து வந்துடுறாரு. இவருக்கு எதிரா வந்து நெறைய ஆதாரங்கள திரட்டி திரட்டி அவர் நெறைய கட்டுரைகள் எழுதுறாரு. ஆனா வந்து அத பப்ளிஷ் பண்றதுக்கு யாருமே தைரியமா முன் வர மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஊர் மக்கள் எல்லாரும் அவர் மேல அளவுக்கு அதிகமா நம்பிக்கையும் மரியாதையும் வச்சிருக்கனால யாருமே இத செய்ய முன் வர மாட்டேங்கிறாங்க. அதனால இப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா, "இது இப்படியே விட்டா சரி வராது" அப்படின்னு சொல்லிட்டு சொந்தமா ஒரு பிரஸ்ஸ வந்து அவரே வந்து நடத்த ஆரம்பிக்கிறாரு. அதுல வந்துட்டு இவர் எழுதுற விஷயங்கள வந்து பப்ளிஷ் பண்ணலாம். மக்கள்ட்ட கொண்டு போய் அப்படியாவது சேர்க்கலான்ற மாரி முயற்சி எடுக்கிறாரு. ஹீரோவ பார்க்க வந்து ஹீரோயினோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க வருவாங்க. வந்துட்டு அவர்கிட்ட ஒண்ணு குடுப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோயின் வந்து உயிரோட இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு முடிச்சு ஒண்ணு போட்டு குடுத்துருப்பாங்கல்ல. அதாவது ஹீரோ வந்து உன்ன நம்புற வரைக்கும் இத நீ அவுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருப்பாங்கல்ல. அத வந்து இப்ப இவர்ட்ட குடுப்பாங்க. வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க அவள பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, நீங்க அவள நம்புறீங்கல்ல, நான் இந்த முடிச்ச அவுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க தங்கச்சி சொல்லுவாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "இல்ல இப்ப வேண்டாம். இப்ப தான் நான் போராட்டத்தையே ஆரம்பிச்சிருக்கேன். இந்த போராட்டத்துல நான் எப்ப ஜெயிக்கிறேனோ, அப்ப தான் இந்த முடிச்ச வந்து அவுக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவுக்க வேணாம்னு அவங்க தங்கச்சிட்ட சொல்லிருவாரு. பார்த்தீங்கன்னா, இப்ப இவரு பப்ளிஷ் பண்றதுக்காக வந்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப பேப்பர் எல்லாம் வந்தாச்சு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாட்டு வண்டி தானே இருக்கும். அதுல வந்துட்டு எல்லா பேப்பரையும் ஏத்தி, இதெல்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல வந்து நம்ம பத்திரமா வைக்கணும். மக்கள் கிட்ட காலையில கொண்டு போய் தானே சேர்க்கிற மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாத்தையும் ஏத்தி அனுப்புவாரு ஹீரோ. விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப மகாராஜுக்கு தெரிஞ்சிருது. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பின்னாடி ஆளுங்கள அனுப்புறாரு. அந்த அவர் எழுதின பேப்பர் எல்லாத்தையுமே புடிங்கிட்டு வர சொல்லிறாரு. எல்லாரும் அத கைப்பத்திட்டு வந்துடுறாங்க. வந்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே நெருப்பு வச்சு கொளுத்தி போட்டுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் வந்து அங்க உள்ள பெரியவர் வந்து படிக்க தெரியுதுல. அவர் வந்து படிச்சு பார்த்து என்ன சொல்வாருன்னா, நிலைமை வந்து இப்ப கை மீறி போயிட்டு இருக்கு. அதனால மக்களுக்கு இப்ப உண்மை தெரிஞ்சு எல்லாம் விபரீதமா ஏதாவது ஆவறதுக்குள்ள நீங்களே இப்ப மக்கள் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாராஜாட்ட சொல்லும்போது, அவர் என்ன சொல்வாருன்னா, அவரோட அழகான ஸ்மைல வந்து கொஞ்சம்
கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சொல்வார், நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், அந்த ஹீரோ இருக்கார்ல அவரோட அப்பாவே வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசுவார். இப்போ ஊர் பெரியவங்களை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இனிமேல் வந்து அந்த ஹவா அது மாதிரி ஒரு ஊர் அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து அந்த இடங்கள் வந்து திறக்கவே கூடாது, அதாவது பூஜை பண்ணுறதுக்கான அந்த இடங்கள் திறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிடுவார். உடனே இப்போ அவர் என்ன சொல்வாருன்னா, என்ன சொல்கிறீங்க, மக்கள் வந்து பூஜை பூஜை பண்ணாமல் சாப்பிடவே மாட்டாங்களே, அப்புறம் எப்படி அதை வந்து எப்படி பூஜை பண்ணாமல் இருக்க முடியும், அப்போ மக்கள்லாம் சாப்பிடாம பட்டினி தானே கிடப்பாங்க அப்படின்னு சொல்லுவார். இப்போ மகாராஜ் என்ன சொல்வாருன்னா, ஆமாம் மக்களோட பசி தான் வந்து அந்த கர்சன்தாஸ் இருக்கார்ல அவனே அவங்க அப்பா எல்லாரையும் கொண்டு வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கும், நான் சொன்னதை போய் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மறுநாள்லேருந்தே பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களும் வந்து பூட்டப்படுது. அதோட இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு வேறு வச்சிருப்பாங்க. அந்த போர்டில் என்ன எழுதிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கர்சன்தாஸ் வந்துட்டு மகாராஜ் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டால் தான் வந்து இந்த இடங்கள்லாம் திறக்கப்படும் அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஊர் மக்கள் எல்லாருமே வந்துட்டு ஹீரோக்கு எதிராக திரும்பிடுவாங்க. போய் மகாராஜ் கிட்ட மன்னிப்பு கேளு, அப்போ தான் நாங்கள் பூஜை செய்ய முடியும், நாங்கள் சாப்பிட முடியும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, நீங்கள்லாம் என்ன முட்டாளா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ மக்கள்கிட்டே வந்து அவர் சண்டை போட்டுட்டு இருப்பாரு. இப்போ நீங்கள் ஒரு நாள் 2 நாள் இப்படி பூஜை பண்ணாமல் இருந்தால் என்ன ஆகுவீங்க, அப்படியே சாப்பிடாம இருப்பீங்க, சாப்பிடாம இருந்து அப்படியே நீங்கள் என்ன இறந்து போகிறதுக்கான முயற்சி எடுக்க போறீங்களா, அப்படிலாம் கிடையாது. கடவுள் என்ன சொல்லியிருக்காரு, நான் தூண்லேயும் இருப்பேன் துரும்புலேயும் இருப்பேன், நீங்கள் என்கிட்ட நேரடியாகவே பேசலாம் அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் இந்த மகாராஜ் வந்து கடவுளை நீங்களா வந்து கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிச்சிருவாரு. கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் இருக்க ஒரு பொண்ணு வந்து வெளியே வரும். வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா விசில் அடிச்சு கை தட்டிட்டு சூப்பராக பேசுறீங்க, இந்த ஊர்லேயே நீங்கள் ஒருத்தர் தான் அறிவாளியாக பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்போ இங்கே இருக்கிற இந்த சிலைகளுக்கு வந்து நான் வந்து வழிபாடு செஞ்சுட்டு நான் பூஜை செஞ்சுட்டு நான் சாப்பிட ஆரம்பிக்க போகிறேன், நீங்கள்லாம் சாப்பிட்றீங்களோ இல்லையா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லவும் இப்போ எல்லா மக்களுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. அப்போ அந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே அங்கங்கே இருக்கிற வந்துட்டு பூஜை பண்ணிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு அவங்களாம் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது வந்து இப்போ ஹீரோ வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து கடவுள்னு ஏற்படுத்தி கடவுள் இருக்காங்களா அவங்கள வந்து ப்ரே பண்ணுங்க, இவர் இந்த மகாராஜ் வந்து கடவுள் கிடையாது, நீங்கள் ஏன் அவரை ஏன் கடவுளாக நினைக்கிறீங்க அப்படின்றத இப்போ மக்கள்கிட்ட கேட்குறாரு. இப்போ மக்கள் வந்து ஓரளவு புரிஞ்சுக்கிட்டு இங்கே நம்ம யார் நம்ம நினைக்கிறோம்ல அவங்களையே வந்து ப்ரே பண்ணி இப்போ எதுக்காக நம்ம இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களும் இப்போ மாற்றிக்கிட்டாங்க. இதெல்லாம் பண்ணுறத வந்து மகாராஜ் வந்து மேலேருந்து பார்த்துட்டு இருக்கிறவர் வந்து ஒரு மாதிரி யோசனையில இருப்பார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட இருக்க ஆள் வந்து கேட்பாரு, நீங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் மூடிட்டீங்க, இப்படியே போச்சுன்னா மக்கள் வந்து உங்களை கும்பிடாம, அதாவது உங்களை வந்து இது பண்ண பூஜை பண்ணாமல் அங்கேயே போயிட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சிருவாங்களே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. இப்படியே போச்சுன்னா வந்து மக்களுக்கு உங்கள் மேலே உள்ள மரியாதையே போயிடும், அதனால் நீங்கள் அதெல்லாம் திறந்து விட்டுருங்க, அப்போ தான் அவங்க உங்களே திரும்ப பூஜை பண்ணுவாங்க, உங்களை மதிப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அவன் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்குற வரைக்கும் அதெல்லாம் நான் திறக்கவே மாட்டேன், அவங்க அப்பாவை இங்கே வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோட அப்பாவை வர வச்சு என்ன பேசுவாருன்னா, இந்த மாதிரி உங்கள் மகன் வந்துட்டு எங்களோட இதுக்கெல்லாம் வந்துட்டு எதிராகவே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு, இதெல்லாம் நல்லது கிடையாது, இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க ஏதாவது செஞ்சாங்கன்னா அவங்களை இந்த உலகத்தை விட்டு அனுப்புறது எங்களோட ரூல்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கும் அவங்க அப்பா கிட்ட அவர் பேசுவார். இதுக்கப்புறம் உங்கள் மகன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாருன்னா நாங்கள் வேறு மாதிரி பண்ண வேண்டியது இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இப்போ பார்த்தீங்கன்னா நேராக வந்துட்டு ஹீரோட அப்பா வந்து ஹீரோ பார்க்க வராரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட ஒரு பேப்பர் கொடுக்குறாரு. அதில் வந்து அவர் என்ன எழுதி கொடுக்குறாரு அப்படின்னா வந்துட்டு, நான் வந்து என் பையனாக இருக்காருல இவருக்கும் எனக்கும் உள்ள உறவு வந்து இங்கேயே நான் துடிச்சுக்கிறேன், எனக்கும் என் பையனுக்கும் எந்த உறவும் கிடையாது, அவன் எழுதிட்டு இருக்க கட்டுரைகளுக்கும் எனக்கும் கூட எந்த சம்மந்தமும் கிடையாது, இது நாளைக்கே பேப்பரில் பப்ளிஷ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மகன்கிட்டே அவர் ப்ரெஸ் வச்சிருக்காருல அவர்கிட்டே கொடுக்குறாரு. வச்சு பார்த்துட்டு இருக்க ஹீரோ வந்து என்ன சொல்வார்னா, இந்த கையெழுத்து வந்து உங்களோடது தான்றது எனக்கு நல்லா தெரியுது, ஆனால் இதில் உள்ள வார்த்தைகள் எல்லாமே வந்து அந்த மகாராஜாவோடது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். உடனே இப்போ அவங்க அப்பா வந்து ஆமா அப்படிதான், நீ போய் உடனே போய் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்பா என்னமோ சொல்லுவார், ஆனால் ஹீரோ அதெல்லாம் கேட்க மாட்டார், ஒரே வார்த்தையாக சொல்லிடுவார், கண்டிப்பாக என்னால் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கூட்டத்தில் ஒரு பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் விசில் அடிச்சு அவரை வந்து பாராட்டிட்டு மாதிரி பேசியிருக்கும்ல, அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இவர் கூட இப்போ வேலைக்கு சேர்ந்திருக்கும். இப்போ இவர் என்ன பண்ணுவாருன்னா ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட வந்துட்டு இந்த இதை கொடுப்பாரு, இந்த பேப்பரை கொடுத்துட்டு நாளைக்கு இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக நியூஸ் பேப்பரில் வரணும்னு சொல்லிட்டு சொல்லுவார். பார்த்தீங்கன்னா ஹீரோ இப்போ ரொம்பவே வருத்தப்பட்டு நின்றுட்டு இருப்பாரு. அப்போ வந்து இவங்க வந்துட்டு பேசுவாங்க ஹீரோ கிட்ட, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்வாருன்னா, என்னை விட்டு எல்லா உறவுகளுமே வந்து போயிட்டே இருக்காங்க, விலகிக்கிட்டே இருக்காங்க, முதல்ல கிஷோரி போயிட்டா, அதுக்கப்புறம் அதாவது அப்பா அம்மா எங்கள் அத்தை மாமா எல்லாருமே வந்து என்னை விட்டு விலகி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ ரொம்ப மனசோடச்சு நிற்பாரு. இந்த டைம் வந்து இவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாங்க, அதாவது இவங்க வந்து ஹீரோ வந்து விரும்புவாங்க, அதை வந்துட்டு இப்போ இங்கே வந்து ப்ரொபோஸ் பண்ணுவாங்க, அது வந்து ஹீரோ ஆனால் வந்து ஏற்றுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு நிறைய கொள்கைகள் இருக்குது, நிறைய வந்து விஷயங்களை நான் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும், இப்போதைக்கு நல்ல காதல் அப்படி இப்படின்னு பண்ணிட்டு சுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனசை மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோ போயிடுறாரு. இது வந்து இவங்களுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருந்தாலும் அவங்க வந்து அதை பெருசாக எடுத்துக்கல, எப்படினாலும் கொஞ்ச நாள் பொறுத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் நினைப்பாங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ வந்துட்டு நிறைய பேப்பர்லாம் இப்போ எழுதி முடிச்சு அதாவது பிரிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நாளை காலையில் போய் மக்கள்கிட்ட சேரணும், திரும்ப அந்த மாட்டு வண்டியில் வச்சு எல்லாத்தையும் வந்து ஒரு இடத்துக்கு அனுப்புறாரு, அங்கே சேஃபாக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இங்கே இருக்க இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அந்த மகாராஜோட ஆளுங்க வந்து வராங்க, திரும்ப இந்த பேப்பரை எடுத்துகிட்டு போய் கொளுத்தி போடுறதுக்கு வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பிடிச்சிட்டு போயிடுறாங்க, அந்த பேப்பர்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க, அவங்க வேலை அவங்க எப்போ என்ன செய்வாங்களோ அதை செஞ்சுட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இப்போ ஹீரோ இந்த தடவை என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் வச்சார்ல அந்த பேப்பர் அது எல்லாமே வந்துட்டு டம்மி பேப்பராக வச்சிடறாரு. ஆனால் உண்மையான அவர் எழுதின அந்த பேப்பர் மக்கள் கிட்ட போய் சேரும்னு நினைச்சார் பார்த்தீங்களா, அந்த பேப்பர் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு காய்கறி வண்டிங்கெல்லாம் போகும் பார்த்தீங்களா, அதில் போய் வச்சிடறாரு. அதனால இப்போ மக்கள்கிட்ட போய் அது சேரும், மக்களுமே அந்த பேப்பர் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு பேப்பர் வந்து இப்போ மகாராஜ் கிட்ட வருது. அவரோட அசிஸ்டன்ட் இருப்பார், அவர்கிட்ட கொடுத்து அந்த பேப்பரை படிக்க சொல்றாரு. அவரும் படிச்சு காட்டும்போது பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் இப்போ மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது மகாராஜ் வந்து இப்பவுமே எதுவுமே பேசாம அப்படியே அமைதியாக அவரோட அந்த அழகான ஸ்மைலை மட்டும் ஸ்மைல் பண்ணிட்டே இருப்பாரு. இப்போ மகாராஜ் வந்து ஊருக்குள்ள இப்போ நடமாட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் மக்கள் கிட்ட ஒரு மாற்றம் தெரியுது. முன்னாடி வந்து இவர் வரும்போதெல்லாம் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, இப்போ மக்கள் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு இருக்காங்க, ஏதோ அவர் ஊரில் மகாராஜா இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு இப்போ மக்கள் வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்தா அவருக்கு ரொம்பவே ஒரு மாதிரி வருத்தம், இன்னும் கொஞ்சம் கோவமும் அதிகரிக்குது. அப்போ அவர் கூட இருக்கவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஏற்கனவே எல்லாத்தையும் மூடி வச்சிட்டீங்க, அதனால நம்மளுக்கு வருமானமே போச்சு, நல்ல வேலை அந்த கடத்தருவையா திறந்து விட்டீங்க, அதனால இப்போ ஓரளவு வருமானம் வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. வந்து அந்த ஆள் வந்து இப்போ மகாராஜ் என்ன கேட்பாருன்னா, அவன் உங்களை பத்தி இவ்வளவு தப்பு தப்பா எல்லாம் எழுதிட்டான், அதாவது எல்லாம் உண்மைதான், இந்த மாதிரி எழுதிட்டு இப்போ என்னதான் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் வந்துட்டு பேப்பர்ல தானே இந்த மாதிரி எழுதியிருக்கான், நான் வந்து நீதிமன்றத்துக்கு நேராக போறேன், இந்த மாதிரி ஹவாலா பத்தி அவன் தப்பு தப்பா எழுதுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல வந்து அந்த மாதிரிலாம் போட போறேன், அதில் 50,000 அவன் வந்து
வந்து எனக்கு அபராதம் கட்டுற மாதிரி நான் நீதிமன்றத்தில் போய் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து மகாராஜ் சொல்லுவார். இதை பார்த்துட்டோன்னே அதாவது அந்த சம்மன் மாதிரி அனுப்புவாங்களா, அதை பார்த்து ஹீரோ பார்த்துட்ட உடனே என்ன சொல்வார்னா, என்கிட்ட உள்ள இடம், அந்த பொருள், இந்த பிரஸ் இதெல்லாம் எல்லாத்தையுமே நான் விற்றா கூட எனக்கு 15,000 தான் என்கிட்ட வரும். அதனால் அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அதனால் நான் நீதிமன்றத்தில் போய் அந்த கேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறேன். எனக்கு நல்ல தைரியம் இருக்குது, எனக்கு அதில் உண்மை இருக்குன்ற நம்பிக்கை இருக்குது. ஆனால் வந்து மக்கள் யாருமே சாட்சி சொல்ல வரமாட்டாங்களே, அதுதான் யோசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கவலைப்படுவார். போராட்டத்தை நான் விட மாட்டேன். ஒரு வேளை இதில் வந்துட்டு நான் தோற்று போனேன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன செய்வாங்க, என்னை வந்து ஜெயிலில் போடுவாங்க. பரவாயில்ல, நான் அங்கே போனாலும் என் கட்டுரைகளை நான் தொடர்ந்து எழுத தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கே ஒரு 4 பேர் வராங்க. அந்த 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து கொஞ்சம் அந்த மாதிரி தெரிஞ்சவங்களா இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த மகாராஜை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால் அவங்க 4 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எழுதுகிற கட்டுரைகள் எல்லாத்தையும் நாங்கள் படிச்சுட்டு தான் வரோம். அந்த மகாராஜ் என்ன பண்ணுறாருன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்கள் அவருக்கு எதிராக சாட்சி சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி வராங்க. அப்போ தான் ஹீரோக்கு ஓரளவுக்கு நிம்மதியே வருது. மறுநாள் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு நேராக போய் மகாராஜை பார்க்குறாரு. அவர் அனுப்பி வச்சிருக்க அந்த சம்மனுக்கு பதில் சொல்லலாம். அதுக்கு வந்து அவர் ஏன்னா மகாராஜா அவர் இருக்கிறதுனால அவர்கிட்ட அவர் என்ன சொல்கிறாருன்னா, நானும் நீதிமன்றத்திலே வந்து பார்த்துக்கலாம் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை வந்து காட்டுறாரு. இவர் தான் நான் வந்து உங்களுக்கு எதிராக பேசுறதுக்காக நான் அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்க வக்கீல் அப்படின்னு சொல்லும்போது மகாராஜ் என்ன சொல்வார்னா, இன்னும் அவனுக்கு மீசையே முளைக்கல, அவன் எனக்கு எதிராக பேச போறான் அப்படின்ற மாதிரி அவர் கேட்பாரு. அதுக்கு ஹீரோ என்ன சொல்வார்னா, அவர் எப்படிப்பட்ட திறமையாளி அப்படின்றத வந்து அதாவது தோற்றத்தை வச்சு எடை போடாதீங்க, அவர் எப்படி திறமைசாலி அப்படின்றது வந்துட்டு நீங்க கோர்ட்ல வந்து அவர் பேசுறத வச்சு தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு 4 பேர் வந்தாங்களா, அந்த பஞ்சாயத்து கமிட்டி அப்படின்ற அந்த இடத்துல இருந்து ஒரு 4 பேர் வந்திருப்பாங்க சாட்சி சொல்ற, அதாவது மகாராஜுக்கு எதிராக சாட்சி சொல்லலாம்னு சொல்லிட்டு ஹீரோட்ட வந்து பேசியிருப்பாங்களா. இப்போ அந்த 4 பேரை கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் போடுறாரு மகாராஜ். நீங்க 4 பேர் தான் அந்த வேலையெல்லாம் செய்ய போறதா, உங்களுக்கு தெரியாதா, இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா இந்த பஞ்சாயத்து கமிட்டில இருந்து உங்களை நான் தூக்கிடுவேன், ஏன்னா நான் தான் இந்த மகாராஜா அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த 4 பேருமே பயந்துக்கிட்டு இப்போ சாட்சி சொல்ல போக வேண்டாம் அப்படின்ற முடிவுக்கும் வந்துருவாங்க. ஒரு ஆளுங்களாம் இருக்காங்களா, அவங்க வந்து சொல்லிடுவாங்க இந்த மாதிரி மகாராஜ் வந்து அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு மிரட்டிட்டாரு, இனிமேல் அவங்களும் வந்து நம்மளுக்காக சாட்சி சொல்ல வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கீழ்த்தரமான செயல் மகாராஜா செஞ்சிருக்காருல, அதை வந்து மக்களுக்கு நான் தெரியப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கோவமா இப்போ பிரஸுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா மகாராஜா ஆளுங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அவரோட பிரஸ் அப்படியே வச்சு எரிச்சு விட்டுருப்பாங்க. அது பாட்டுக்கு எரிஞ்சிட்டு இருக்கும். ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே உடஞ்சு போயிடாரு. என்கிட்ட இருந்து ஒவ்வொன்றா போயிட்டே இருக்கு. இப்போ இது கூட பிரஸும் போயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் எப்படி தான் போராடுறது, நான் தனியாளா இருந்து ரொம்பவே போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறாரு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயின் இருக்காங்களா, செகண்ட் ஹீரோயின், அவங்க வந்துட்டு உட்காந்து இப்போ எதுக்காக கவலைப்படுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இனிமேல் என்ன இருக்கு நான் போராடுறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது, இப்போ இவங்க இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க. நான் இந்த ஹவாலிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வயசு வந்து 18 இருக்கும். அப்போ என்னையும் வந்து அந்த மகாராஜ் வந்து இது மாதிரி பார்த்த பூஜை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னையும் அந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டாரு. அப்போ எனக்கு வயசு 18 தான் இருக்கும். அந்த டைமில் வந்து இதெல்லாம் எனக்கு சரியாக அப்போ எனக்கு விவரம் தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இது எனக்கு ஆனால் இது ஏதோ தப்புன்றது மட்டும் எனக்கு அப்போவே புரிஞ்சுது. ஆனால் என்ன மாதிரி எவ்வளோ பொண்ணுங்க வந்துட்டு இதை வந்து பிடிக்காமையே இந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு இது எப்படி வெளியே சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. இப்போ என்ன மாதிரி உள்ள பொண்ணுங்களுக்காகவாது நீ கண்டிப்பாக போராடி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அலறாங்க. அந்த டைம் வந்து ஹீரோக்கு வந்து இதெல்லாம் ஆச்சரியமாக கேட்டுகிட்டே உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ நீயும் அதில் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு ஆள் வராரு. வந்துட்டு உங்களை வந்து மகாராஜோட மனைவி இருக்காங்களா, அவங்க வந்து உங்களை கூட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும் இப்போ ஹீரோ வந்து வராரு. பார்த்தீங்கன்னா ஹீரோ இருக்கார்ல, ஹீரோவும் அவங்க பொண்ணு அதாவது அந்த ஹீரோயின் 2 பேருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மகாராஜோட மனைவி இருக்காங்களா, அவங்க பார்க்கறதுக்காக வராங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் இங்கே நடக்கிற கொடுமைகள் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு நீ வந்து அவனை பற்றி என்னென்ன அதாவது எல்லாம் எழுதுற என்ன எதுன்றது எனக்கு எல்லாமே தெரியும். உனக்கு இப்போ சாட்சி தானே தேவைப்படுது இந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பேப்பரை மட்டும் கொடுக்குறாங்க. இந்த அட்ரஸுக்கு போய் பார்த்தீங்கன்னா உனக்கு தேவையான சாட்சி வந்து அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. இப்போ ஹீரோ அதை வாங்கிட்டு வராரு. இப்படி எனக்காக உதவி செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு டவுட் வரும். எல்லாம் அவங்க வந்து அவங்களுக்கு புரியுற மாதிரி அதையும் சொல்லி அனுப்பிடுவாங்க. எனக்கு எது தப்பு சரின்னு தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க கொடுத்த அட்ரஸ்க்கு ஹீரோ வந்து பார்க்கும்போது அங்கே 2 பேர் இருப்பாங்க. அங்கே யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆரம்பத்தில் வந்து ஒரு அண்ணனும் தங்கச்சியும் வந்து லீலாவதின்னு சொல்லிட்டு வந்தாங்கல்ல, அவங்க 2 பேர் தான் அங்கே இருப்பாங்க. 2 பேரை பார்த்தோன்னே இவருக்கு அதிர்ச்சி ஆயிரும். என்ன அன்னைக்கு நான் அன்னைக்கு உதவி கேட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி வண்டி எடுத்துட்டு வரதுக்குள்ள நீங்கள் 2 பேர் இல்லையே எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ கேட்பாரு. அதுக்கு அவர் என்ன சொல்வாருன்னா, மகாராஜ் வந்து என் தங்கச்சிக்கு வந்து இந்த மாதிரி பாய்சன் கொடுத்ததுனால வந்துட்டு அவர் ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டா. அந்த டைம் தான் வந்து மகாராஜோட மனைவி தான் வந்து எங்களை காப்பாற்றினாங்க. அது வந்து உப்பு தண்ணி கொடுத்தாங்க. அதில் தான் என் தங்கச்சி வந்து உயிர் பிழைச்சா, அவங்க தான் எங்களை பாதுகாத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதோட பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சாட்சி சொல்கிற விஷயம் மட்டும் மகாராஜுக்கு தெரிஞ்சது அப்படின்னா உங்களை அவங்க உயிரோட விடமாட்டா அப்படின்றது எனக்கு தெரியும். உங்கள் உயிருக்கு இப்போ ரொம்ப பாதுகாப்பு தேவை. அதனால் நீங்கள் இங்கே இருந்தால் சேஃப் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் வந்து பாதுகாப்பான இடம் இருக்குது, அங்கே கொண்டு போய் உங்களை பாதுகாப்பாக வைக்கிறேன், நான் உங்களுக்கு பொறுப்பு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்போ ஹீரோ வந்து என்ன பண்றாருன்னா, இவங்க வந்து மறைச்சு ஒரு அட்டைப்பெட்டிலாம் வச்சு அனுப்புற மாதிரி இவங்க 2 பேரையும் மறைச்சு வேற இடத்துக்கு அனுப்பி விட்டுறாரு. கொஞ்ச நேரத்தில் இப்போ மகாராஜ் வந்து இவரை பார்க்க கூப்பிடுறாரு. உடனே இவர் வந்து நின்று பேசும்போது பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு வந்து 3 வாய்ப்புகள் தரதா இருக்கேன், அதில் ஏதாவது ஒன்று நீ பயன்படுத்திக்கலாம் அப்படி, அதாவது நம்ம கோர்ட்டில் சந்திக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு இன்னொரு வாய்ப்பு நான் தரதா இருக்கேன், நீ 3 விஷயம் செய்யணும். அதாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மொதல் விஷயம் என்கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும், 2வது விஷயம் நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், 3வது விஷயம் அதுவும் நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு ஹீரோ வந்து முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு மறுத்துறாரு. சொல்லுமா ஹீரோ என்ன சொல்லிடுவாருன்னா, நான் மன்னிப்பு கேட்குற இடத்துல இப்போ நான் கிடையாது, என்கிட்ட வந்து ஒரு சாட்சியும் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் மன்னிப்பு கேட்குற இடத்துல இருக்கிறது நீங்கள் தான், இப்போ நீங்கள் மன்னிப்பு கேட்டால் கூட அது ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தில் இப்போ நான் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. இந்த மாதிரி ஹீரோ பாட்டுக்கு பேசிட்டு இப்போ கிளம்ப பார்க்குறாரு. நீ கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த பிரசாதத்தை மட்டும் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. இப்போ அவரோட பாணியில் பிரசாதம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா 2 பேர் அங்கேருந்து வராங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ ஒரு பொண்ணு லீலாவதி இருக்காங்களா, அவங்க நிறமாசமாக இருக்காங்க இப்போதைக்கு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அங்கேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா இவர் கூட மகாராஜ் கூட ஒருத்தர் அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா, அவருக்கே அவங்களை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு இந்த மகாராஜ். இப்போ நீ வந்து கோர்ட்டில் நீ கூட்டு போய் இது யாரோட குழந்தைன்னு கேட்டால் இது என்னோட குழந்தை தான் அப்படின்றத என் அசிஸ்டன்ட்டே சொல்லிடுவான்.
இப்போ அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது முதல்ல இருந்து திரும்பவும் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருந்த ஒரு சாட்சியும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. அசிஸ்டன்ட்டுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. இதை பார்த்தோன்னா அவர் ரொம்ப நொடிஞ்சு போயிறாரு. இப்போ கோர்ட்டுக்கு வர வேண்டிய நாளும் வந்துருது. இப்போ பார்த்தீங்கன்னா மகாராஜ் பார்த்தீங்கன்னா வாசப்படியை தாண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா மக்கள் ஃபுல்லாக தெருவில் அப்படியே படுத்துக்கிட்டு அவங்க கையை வந்து விரிச்சு விரிச்சு வைக்கிறாங்க. அதில் வந்து மகாராஜ் வந்து அவர் பாத்தத்தை வச்சு வச்சு நடந்து இப்போ கோர்ட்டுக்குள்ளே வந்துடுறாரு. அங்கே ஜட்ஜ் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி அக்யூஸ் நிற்கிற இடத்துல நில்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து அங்கே ஒரு சேரும் கொண்டு வந்திருக்காரு. அந்த ஆசனம் இருக்கும்ல, அதை கொண்டு வந்துட்டு வச்சுட்டு அந்த அதில் உட்காந்துட்டு நான் இங்கே தானே இருக்கேன், எதா இருந்தாலும் இங்கே கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன், ஏன்னா இந்த இடத்துக்கு நான் தான் மகாராஜ் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லவும், சரி ஏதாவது நீ பதிலை மட்டும் சொல்லுன்ற மாதிரி ஒரு முடிவுக்கும் வந்துடுறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மகாராஜ் தான் வந்து கேஸே கொடுத்துருக்காரு. என்ன கேஸ் கொடுத்துருக்காருன்னா, அவதூறு பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஹீரோ வந்து இல்லாத விஷயங்கள்லாம் அவதூறாக பரப்பிட்டு இருக்காரு. அவர் எனக்கு 50,000 பணம் கொடுக்கணும், நஷ்டஈடு கொடுக்கணுன்ற மாதிரி இப்போ வந்து மகாராஜ் வந்து கேஸ் போட்டிருக்காரு. இப்போ அதை பற்றி தான் இப்போ விவாதிக்க போகிறாங்க. அதோட இப்போ அவருக்கு ஆப்போசிட்டாக இப்போ ஹீரோட வக்கீல் இருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு, என் கட்சிக்காரர் வந்துட்டு கரெக்டான விஷயத்தை தான் சொல்கிறார், அவர் எதுவும் போய் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நான் சாட்சிக்கு முதல் சாட்சியாக வந்து நான் ஒரு டாக்டரை வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஒரு டாக்டர் வராரு. அவர்கிட்ட வந்து உங்கள் பேர் என்னது அப்படின்னு விசாரிச்சுட்டு, நீங்கள் தான் எல்லாரையும் சோதிப்பீங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் இந்த ஹவாலில் உள்ள எல்லா மகாராஜா இருக்கிற எல்லாரையுமே நான் தான் சோதனை பண்ணுவேன், அதாவது மருத்துவ பரிசோதனை பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நம்ம மகாராஜா வந்து சோதனை பண்ணி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமான்னு சொல்றாரு. அவர்கிட்ட என்ன நோய் இருக்குது, அவருக்கு என்ன இதுன்னு சொல்லி கேட்கும்போது அவருக்கு வந்து ஒரு மேக நோய் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். மேக நோய்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்களோட இந்த மாதிரிலாம் தவறான இந்த மாதிரிலாம் பழகும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி நோய் வரும், அது வந்து இந்த மகாராஜுக்கு இருக்குது அப்படின்றத நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் சொல்லுவார். இல்லாமல் மகாராஜ் வந்து நிறைய விஷயங்கள், அதாவது இந்த இந்த கர்ப்பமானவங்களெல்லாம் அங்கே அனுப்பி விடுற வேலைலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நிறைய லேடிஸை வந்து அவர் என்கிட்ட அனுப்பி விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த வர லேடிஸ் எல்லாமே மகாராஜோட பேர் போட்டு தான் வந்திருக்காங்க, அதுலேருந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார். மாதிரி அவர் நிறைய பெண்களை வந்து என்கிட்ட வந்து இந்த விஷயத்துக்கு அனுப்பி விட்டுருக்காரு. ஆனால் நான் வந்து அதெல்லாம் பண்ணாமல், அதாவது கலைக்காமல் அனுப்பி விட்டுருக்கேன். இதனால் எனக்கும் மகாராஜுக்கும் இடையில வந்து விரிசல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். எதிர்த்து தரப்பு வக்கீல், அதாவது மகாராஜோட வக்கீல் இருக்காரு, அவர் என்ன கேட்பாருன்னா, நீங்கள் மகாராஜா வந்து தனிப்பட்ட முறையில் வந்து சோதனை பண்ணி பார்த்தீங்களான்னு கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அப்புறம் எதை வச்சு அவருக்கு இந்த மாதிரி மேக நோய் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மகாராஜ் தான் ஒரு தடவை என்கிட்ட சோதனைக்கு வரும்போது இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார், மேக நோய் இருக்கவங்களுக்கு தான் இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு தான் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவார். பற்றி மகாராஜ் கிட்ட இப்போ கேட்கும்போது அவர் என்ன சொல்வாருன்னா, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாய்லாந்து போயிருந்தேன், அங்கே இஞ்சி மிளகு அப்படி இப்படின்னு போட்டு நிறைய பெப்பர் அதெல்லாம் போட்டு நிறைய காரசாரமான உணவுகள்லாம் சாப்பிட்டுட்டேன், அதனால எனக்கு வந்து கொப்பளங்கள் தான் அது, அதை தான் போய் டாக்டர்கிட்ட காட்டும் போது அவர் இந்த மாதிரி மேக நோய்னு சொல்லிட்டு தவறாக நினச்சிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். கேள்வி கேட்பாங்க, அதாவது அந்த பெண்கள்லாம் வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா எதை வச்சு அது மகாராஜ் தான் அனுப்பினாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த வக்கீல் கேட்கும்போது இவர் என்ன சொல்வாருன்னா, அந்த பெண்கள்லாம் எல்லாருமே பிரெக்னெண்ட்டாக இருந்தாங்க, அவங்க எல்லாரையும் அனுப்பிடும்போது மகாராஜ் தான் அனுப்பி விட்டாருன்னு சொன்னாங்க, அது மட்டும் இல்லாமல் அவருடைய பேரும் அதில் போட்டு வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது அனுப்பி விட்டாங்க அப்படின்றது காரணத்துக்காக அவர் தான் காரணம்னு சொல்லிட முடியுமா, இப்போ உங்கள் பேர் போட்டு வந்தால் அது நீங்கள் தான் காரணம் சொல்லிடலாமா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஜட்ஜ்கிட்ட என்ன சொல்வார் அப்படின்னா வந்து, இவர் இந்த டாக்டர் வந்து மகாராஜா வந்து நேரடியாக எந்த சோதனை பண்ணி பார்க்கல அப்படின்னும் போது அவர் சொல்கிறது வந்து உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது அந்த பெண்கள்லாம் போனாங்க அப்படின்னா வந்துட்டு மகாராஜ் சொன்னார் தவிர்த்து அவர் தான் இதுக்கு காரணம் சொல்லிட முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி இவர் வாதாடவும், இப்போ இந்த டாக்டருக்கு கோவம் வந்துருது. அவர் என்ன சொல்றாருன்னா, சரி என்ன விடுங்க, நான் பண்ண டெஸ்ட் நான் சொன்னது எல்லாமே தப்பாவே இருக்கட்டும், நீங்க வேற ஒரு டாக்டர்கிட்ட கூட்டு போய் மகாராஜா வந்து செக் பண்ணுங்க, அவருக்கு வந்து மேக நோய் இல்லை அப்படின்னா வந்து நான் என்னோட டாக்டர் தொழிலையே விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவார். வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, மகாராஜாவை இன்னொரு டாக்டர்கிட்ட அனுப்பி செக்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மகாராஜோட அசிஸ்டன்ட் இருக்காருல்ல, அவரை வர வைக்கிறாங்க. அவரை வர வச்சு நேற்று நைட்டு தான் உங்களுக்கும் அந்த லீலாவதின்ற பொண்ணுக்கும் வந்து ரகசியமா திருமணம் நடந்துச்சாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டக்குனு இவர் என்ன சொல்லுவாருன்னா, அப்படிலாம் இல்லையே, 8 மாதத்துக்கு முன்னாடி எங்களுக்கு கல்யாணம் நடந்துருச்சு, அதாவது அவள் வயிற்றில் உள்ள குழந்தை என்னோடது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டால் எல்லாத்துக்கும் இவரே பதில் சொல்கிறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா அடிக்கடி இது ஏன் குழந்தை தான், அது ஏன் குழந்தை தான் இவர் சொல்லிட்டே இருக்கும்போது, அதையே ஏன் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கீங்க, உங்களுக்கே சந்தேகமாக இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பார். இல்லை அது ஏன் குழந்தை தான்றதுனால தான் நான் சொல்கிறேன்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் இவங்க இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் தான் இந்த குழந்தைக்கு வந்து அப்பா அதாவது மகாராஜ் தான் அந்த வேலை பார்த்துருக்காரு, இதே மாதிரி நிறைய பெண்கள் இவர் பண்ணியிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் இதை போய் தட்டி கேட்க போனவங்களுக்கு வந்து அந்த மாதிரி லட் எல்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லுவாங்க. தான் அவங்களை வந்து காப்பாற்றி ஒரு இடத்துக்கு மறைவாக வச்சிருந்தாரு, அவங்கள்ட்ட வந்து திரும்ப மகாராஜ் வந்து கடத்திட்டு போயிட்டு அவங்களுக்கு நேத்திரவு வந்து ரகசியமாக கல்யாணம் பண்ணி வச்சிட்டார் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஹீரோ விசாரிக்கணும்னு சொல்லும்போது ஹீரோ வந்து இப்போ வந்து நிற்கிறாரு. அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் என்னைக்காவது வந்து பாத பூஜை வந்து நேரில் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. எப்போ பார்த்தீங்க, எதை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு விட்டு கேட்கும்போது அவர் என்ன சொல்லிடுவாருன்னா, இந்த மாதிரி ஆமாம் என்னோட கிஷோரி நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு அங்கே தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவ வந்து விருப்பம் இல்லாமல் போனாலும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அவ விருப்பப்பட்டு தான் போனா, அப்புறம் அங்கேயே எல்லாம் முடிச்சு போச்சு, இப்போ அது மகாராஜ் தப்பு பண்ணாருன்னு சொல்ல முடியாது அந்த இடத்துல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பேசுறது வந்து மகாராஜோட வக்கீல் இருக்காரு, அவர் பேசுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் இந்த பாத பூஜை நேரில் பார்த்தோன்னே உங்களுக்கு இருந்த நடக்கிற இந்த கல்யாணத்தை வந்து நிறுத்திட்டீங்க, அதை நிறுத்தின உடனே அவங்க வந்து மனவேதனை தாங்காமல் அவங்க இறந்து போயிட்டாங்க, இதுதான் அவங்க இறந்ததுக்கு காரணத்தை தவிர்த்து மகாராஜா எந்த விதத்திலும் காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ அந்த பொண்ணு இறந்து போனதுனால வந்துட்டு இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா வந்துட்டு அவர் மேல உள்ள குற்றத்தை மறைக்கிறதுக்காக மகாராஜ் தான் இதெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல தப்பா இந்த மாதிரி வதந்திகளை பரப்ப ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி மகாராஜோட வக்கீல் வந்து பேசுறாரு. ஹீரோ இருக்காரு, அவர் என்ன பேசுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து, நான் நிறைய புத்தகங்களை படிச்சிருக்கேன், எல்லா விஷயத்திலுமே சொல்றேன், நான் எல்லா மதத்தை எல்லாத்தையும் வச்சு தான் நான் பேசுறேன், எந்த இதில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து கணவர் முன்னாடியே வந்துட்டு மனைவி வந்துட்டு மகாராஜுக்கு வந்து பூஜை செய்யலாம் அப்படின்றதுல எந்த இது வந்து ஒத்துட்டு இருக்கு, இதெல்லாம் செய்யறது அறியாமை இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. நம்ம இதெல்லாம் செய்யற பெண்கள் வந்து விருப்பப்பட்டு செய்யறது கிடையாது, அவங்க எல்லாம் வந்து ஏதோ ஒரு கட்டாயத்துக்காக தான் இதெல்லாம் செய்யறாங்க, ஆனா மகாராஜுக்கு பயந்துக்கிட்டு யாருமே சாட்சி சொல்ல கூட முன் வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஹீரோ சொல்வாரு. எனக்கு தனிப்பட்ட முறையில் மகாராஜ் கூட எந்த பிரச்சனையுமே கிடையாது, அவர் செய்யற இந்த தப்பான
விஷயங்களை எதிர்த்து தான் நான் போராடிட்டு இருக்கேன். இங்க உட்கார்ந்துட்டு இருக்க பெண்கள்ல யாராவது ஒருத்தர் வந்து அவருக்கு எதிரா சாட்சி சொன்னா கூட, அதாவது உண்மையா சாட்சி சொன்னா கூட, நிச்சயமா வந்து அவருக்கான தண்டனை கிடைக்கும். அப்படின்னு யாராவது வருவீங்களா? செய்வீங்களான்னு சொல்லிட்டு இப்ப அங்கிருந்தே கேட்க ஆரம்பிச்சுருவாரு. எனக்கு நல்லாவே தெரியும். நான் எவ்வளோ தான் சொன்னாலும், நீங்க எவ்வளோ தான் புரிஞ்சுக்கிட்டாலும் கூட, நீங்க அதாவது ஒரு தைரியமா வந்து சாட்சி சொல்லவே மாட்டீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட அத்தை இருக்காங்கல்ல, அவங்களே இப்ப வருவாங்க. முன்னுக்கு வந்துட்டு என்ன சொல்வாங்கன்னா, நான் வந்து சாட்சி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. வந்து ஃபர்ஸ்ட் வந்த உடனே பார்த்தீங்கன்னா, நெறைய பெண்கள் வந்து வர ஆரம்பிச்சுருவாங்க. நானும் சாட்சி சொல்றேன், நானும் சாட்சி சொல்றேன்னு சொல்லிட்டு, இப்ப மகாராஜுக்கு எதிரா வந்து நெறைய சாட்சிகள் வர ஆரம்பிச்சுரும். அதனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப அவதூறு வழக்கு அப்படின்னு தானே அவர் தொடர்ந்திருந்தாரு. அந்த வழக்கு வந்து இப்ப வந்து ரத்து செய்யப்பட்டுரும். அதோட பார்த்தீங்கன்னா வந்துட்டு வச்சிருக்காருல, அவர் செஞ்ச தவறுகள் எல்லாமே வந்து நிரூபிக்கப்பட்டதுனால பார்த்தீங்கன்னா, மகாராஜும் தண்டனைக்குரியவர் அப்படின்னு சொல்லிட்டு தண்டனையும் எழுதிருவாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து இவர் மேல உள்ள கேஸ் எல்லாமே வந்துட்டு இதாயிடும். அதாவது இப்ப ஹீரோ வந்துட்டு அந்த கேஸ் அவர் மேல போட்ட கேஸ் எல்லாமே இல்லன்னு சொல்லிட்டு வெளிய வந்துருவாரு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து ஜெயிச்சிருவாரு. இந்த போராட்டத்துல அவர் ஜெயிச்சிருவாரு. இப்ப இதெல்லாம் முடிச்சுட்டு இப்ப மகாராஜ் வந்து வெளிய வருவார்ல. வெளிய வரும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப உள்ள வரும்போது எல்லாம் கை தாங்கி தாங்கி வச்சாங்கல்ல. இப்ப மக்கள் அந்த மாரி யாருமே வைக்க மாட்டாங்க. எல்லாரும் அவங்க வேலைய பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா, இப்ப அவருக்கு உண்டான மரியாதை, மதிப்பு எல்லாமே அந்த இடத்த விட்டு போயிருக்கும். இப்ப அவர் சாதாரணமா தெருவுல நடந்து தான் அவர் பாட்டுக்கு போவாரு. அதுக்கப்புறம் அவர் தண்டனை அனுபவிப்பாரு. இப்படிதான் அந்த படத்தோட அதாவது இதுல வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு ஹீரோ வந்து நினைக்கும்போது இந்த படத்த வந்து முடிச்சிருப்பாங்க. இந்த படம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. வித்தியாசமா இருக்கு. ஒரு விழிப்புணர்வு கதையாவே இருக்கும். யாரும் புண்படுத்துற நோக்கத்துல எதுவுமே கிடையாது. விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு என்டர்டெயின்மென்ட்டா இருந்திருக்கும்னு நம்புறேன். நீங்க பார்த்த இந்த கதைய பார்த்த எல்லாருக்கும்